வாக்குத்தத்தம் உன்னுடையது. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த உலக அன்பை நீ உண்மை என்றும் நிலையானது என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் பிதாவாகிய தேவன் உன் மீது வைத்த அன்பு மிக பெரியது. அவர் உன்னை தாயின் கருவில் இருந்தபோதே கண்டவர். உன் எலும்புகளில் ஒன்றாகிலும் உருவேற்படும் முன்னமே அவருடைய கண்கள் கண்டது. நீ தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட போதே அவர் தமது பொறுப்பிலே உன்னை ஏற்றுக்கொண்டார். உன் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் உன்னோடு இருந்து உன்னை நடத்தி வந்திருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் உன்னோடு இருந்து இந்த நிமிஷம் வரை நடத்துகிறார். நீ ஒரு நாளும் தனியாக இருக்க அவர் விடவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு சொன்னவர் உனக்கும் சொல்லி கரம் பிடித்து நடத்துகிறார். உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் உனக்கு சரிகட்டவில்லை. காரணம் அவரின் அன்பு. இன்று வரை உன்னை தம்முடைய தோளில் சுமந்து வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தில் மரித்து கிடந்த உன்னை தம்முடைய குமாரனின் மரணத்தினாலே உயிர்ப்பித்தார். தம்முடைய சொந்த குமாரனையே தந்து இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த அன்பு கூர்ந்த ஆண்டவரை நீ அன்பு செலுத்துகிறாயா? அவருக்கு உன் வாழ்வை ஒப்பு கொடுப்பாயா? இனிமேல் உன்னை காப்பேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம் நீ அவருடையவன். ஆதார வசனம்: கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:14.